பாருங்கள், இந்த பையன் கார் மெக்கானிக் செட்டில் இதே டைமில் 2 நாளைக்கு முன்னாடி போகிறேன். அங்கேருந்து அடித்த அடியில் 2 மணி நேரம் என்னால் ஏஞ்சி முடியல. வீட்டுக்கு போன உடனே கண் பார்வையே கிளியராக இல்லாத போயிடுச்சு. இவன் அடித்த அடியில் பின்னாடி எப்படி அடித்தோன்னா தெரியாது, கழுத்து போய் உள்ளே உக்காந்துட்டான். போகும்போது காரில் மெக்கானிக் பண்ணுற மாதிரி பண்ணுவான். இப்போ அடிக்கிறதுக்கு கரெக்டாக 2 நாளைக்கு முன்னாடி அடித்த அடி. அன்றைக்கி 2 மணி நேரம் என்னால் முடியல. போய் கம்முன்னு படுத்துட்டேன். இதே டைமுக்கு போய் படுக்கிற கை காலெல்லாம் அப்படியே இழுக்குது. இனத்தில் அடித்தான்னு தெரில. இங்கேருந்து தான் கரெக்டாக கை காலெல்லாம் இழுக்குது. ஒரு வேளை இவங்க காருக்குள்ளே இருந்து அடிக்கிறாங்களா, இவங்க சுற்றி வந்து அடிக்கிறாங்களா தெரியாது. அந்தளவுக்கு கழுத்து பக்கம் பயங்கரமாக அடிச்சிருக்கானுங்க. எதால் அடித்தானுங்கன்னு தெரில. இவனுக்கு பாருங்கள், மேலே போனான், பாட்டில் எடுத்தான். பாட்டில் ஏதோ கலக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி ஓடியாந்தான். இங்கே நான் கிராஸ் பண்ணுற வரலையும் கரெக்டாக ரிப்பேர் பண்ணுற மாதிரி நடித்தான். இன்றைக்கும் அடிக்கிறதுக்கு பார்த்தான். இந்த பையன் இதே மாதிரி பண்ணிக்கிறான். இந்த பையன் எந்த ஊர்னா அம்முடியை சேர்ந்தவன் ராஜேஸ்வரி, கஸ்தூரி, ஜெய்சிலன், ரஷினர் அவங்களுடைய கூலி ஆளுங்க இவங்கெல்லாம். இந்த போது பாருங்க ஒன்று, இதுக்கு இதே தொழிலாக போச்சு. இது பேர் தான் மடிமா. வீட்டாண்ட மறைஞ்சிருந்து கல்லில் அடிக்கும் பாரு, உடுன்னு வேறு பசங்கக்கிட்ட சொல்லி அதுங்க 2வது 3வது படிக்கிறது. அப்படி கல்லில் அடி கொலை பண்ணி தான் இவங்கெல்லாம் ஊருக்குள்ளே இருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டி கொடுத்து பிளாட்டு கொடுத்து இவங்கெல்லாம் முஸ்லீம். சரி விடுங்க. இந்த பையன் என்ன பண்ண போகிறீங்க? இவன் அம்டியை சேர்ந்த ஒரு பையனும் பிள்ளையார் குப்பத்தை சேர்ந்த ஒரு பையனும் 2 பேர் சேர்ந்து தான் எங்கள் அக்காவை இதே மெயின் ரோட்டில் அந்த பக்கம் இழுத்து போட்டு, நடு ரோட்டில் இழுத்து போட்டு 3 முறை சுற்றி வந்து மேலே ஏற்றினானுங்க பைக்கை. 2 பேர் குடிச்சிட்டு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இவன். என்னை போகும்போது வரும்போது இந்த பையன் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான். இவன் அடிக்கிற அடி அம்மம் கிடையாது. முந்தின நாள் என் கை காலெல்லாம் அப்படியே இழுத்துது, வலி போகிற மாதிரி இழுத்துது. 2 மணி நேரம் எனக்கு என்னால் முடியல. அந்தளவுக்கு இந்த பையன் எதில் கலந்து அடிக்கிறான்னு தெரியல. ஒருவேளை ஆசிட் அடிக்கிறானா இல்லை எப்படி அடிக்கிறான்னு தெரியாது. என்னை பார்த்தோன்னே மேலே பாட்டில் எடுத்துன்னு போனான், தண்ணி பிடிச்சான். அங்கேருந்து ஓடியாந்தான் குடுன்னு கீழே இறங்கினான். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இந்த பையன் அடிக்கிறதுக்கு மூவ் பண்ணால் நான் தான் இங்கே நின்றுட்டுருக்கேன். ரெக்கார்ட் பண்ணிக்க. டெய்லி இதே பைப்பு தான், போகும்போது வரும்போது இதே பைப்பு தான். இவங்க 5 பேர் வச்சுருங்க. இவங்க பணத்தை வாங்கிட்டு நீங்கள் மெக்கானிக் செட்டு போடுற சாக்கில் என்னை அடிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க.